sons of Issachar அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். आज इस बात को हम लोग देखेंगे कि आप इस्साकार के गोत्र के जैसा रहिए। 1 நாளாகமம் 12:32வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. पहला इतिहास 12 का 32 में इस तरह से लिखा है, और इस्साकारियों में से जो समय को पहचानते थे कि इजराइल को क्या करना उचित है, उनके प्रधान 200 थे और उनके सब भाई उनकी आज्ञा में रहते थे। தாவீதின் காலத்திலே, दाऊद के काल में, அதாவது சவுலின் காலத்திற்கு முடிந்து தாவீதின் காலம் ராஜ்யபாரம் ஆரம்பிக்கும் போது, जब साउल का कार्यभार खत्म हुआ और दाऊद का कार्यभार जब आरंभ हुई, ஆண்டவர் இந்த இஸ்சக்கார் புத்திரரை அந்த முக்கியமான வேலைக்கு பயன்படுத்துகிறார். और परमेश्वर इस्साकार के गोत्र के संतानों को एक विशेष कार्य के लिए इस्तेमाल करते हैं। இஸ்சக்கார் புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான வேலையும் கொடுக்கிறார். और इस्साकार के गोत्र के संतानों को परमेश्वर एक विशिष्ट काम देते हैं। இந்த குறிப்பிட்ட காலத்தில் और इस उपयुक्त या इस खास कालखंड में வித்தியாசமான சூழ்நிலையில் இருக்கிற நாம் एक अजीब सी हालात में रहने वाले आप और हम, ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார், परमेश्वर हमें आखिर किस दृष्टिकोण से देखते हैं, நாம் எதை செய்ய வேண்டும் हमें क्या करना उचित है, என்பதை உங்களோடு கூட கொஞ்சம் வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आपके साथ इन शीर्षक में इस बाबत में मैं बड़ा तेजी से बोलना चाहूंगा। எனக்கு கொடுத்த நேரத்துல ஏற்கனவே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல இந்த நெட்வொர்க் இதுல போயிருச்சு. समय मुझे दिया गया था लगभग 20 मिनट हो गई, அதனால மீதி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். तो आगे का बचा हुआ समय में बहुत जल्दी से तेज रफ्तार से वचन बांटकर आपके साथ प्रार्थना करना चाहूंगा। நல்ல கவனமா கேளுங்க. ध्यान से सुनिएगा। இயேசு தேவன் ஒரு கூட்டத்தை தன்னுடைய வேலையை செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார். परमेश्वर अपने निजी काम को पूरा करने के लिए एक वर्ग के लोगों को अलग करते हैं। அப்படி ஆண்டவர் பிரித்தெடுக்கிற கூட்டத்தில் கர்த்தர் பார்க்கிற முக்கியமான காரியம் என்ன? वैसे जो झुंड को या वर्ग को जिनको परमेश्वर अलग करते हैं अपने काम को करने के लिए, उनका खासियत क्या है? இங்கே 12 கோத்திரம் இருக்கிறது. यहाँ पर 12 गोत्र है, ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்சக்காரின் கோத்திரத்தில் உள்ள வாலிபர்களை தன்னுடைய வேலையை செய்வதற்கென்று பிரித்தெடுக்கிறார். परंतु इस्साकार के गोत्र के संतानों को, जवानों को अपने कार्य को पूरा करने के लिए चुनते हैं और अलग करते हैं। இந்த வாலிபர்களுக்குள் அல்லது இந்த கோத்திரத்தில் இருந்தவர்களுக்கு அப்படி என்ன ஒரு வித்தியாசமான தன்மை இருந்தது? ये जवान का जो झुंड लोग है या इस्साकार के ये गोत्र के लोगों में आखिर किस बात की गुणवत्ता थी? அதைத்தான் உங்களோடு கூட ரொம்ப வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். वही मैं आपके साथ में बड़ा तेज रफ्तार से बांटना चाहूंगा। இந்த இஸ்சக்கார் புத்திரர் உள்ள வாலிபர்கள், ये इस्साकार गोत्र के जवान இந்த लोग, குறிப்பிட்ட வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் வாசித்த வசனம், और ये जो वचन हम लोगों ने पढ़ा इस तरीके से कहती है, அந்த காலத்தில் செய்ய வேண்டியது இன்னது என்பதை அறிந்திருந்தார்கள். ऐसा कहती है कि जो उस समय को करना था पहचानते थे। இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் आज जवान के रूप में जो आप लोग का जो जीवन है, இந்த வாலிபர் ஊழியத்தை செய்யற நிறைய போதகர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் और बहुत सारे जवानों के बीच में जो प्रभु की कार्य करने वाले आप लोगों के जीवन में தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் இதுதான். परमेश्वर आपसे उम्मीद करने वाला मुख्य कारण या मुख्य कार्य ये है, உங்க காலத்தை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை. आपको आपके समय को पहचानने का ज्ञान होना चाहिए। ஏதோ பிறந்தோம், चलो कहीं भी पैदा हो गए, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், इस पृथ्वी पर जी रहे हैं, என் வாழ்க்கை இப்படியே போற மாதிரியே போகட்டும், मेरा जीवन जिस तरह से चल रही है यूं ही चलने दीजिए। அதற்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கவில்லை. इस बात के लिए परमेश्वर मुझे और आपको नहीं बुलाया है। என் வாழ்க்கையில அதை தாண்டிய தேவ நோக்கம் ஒன்று இருக்கிறது. और मेरे जीवन में परमेश्वर की एक विशिष्ट कार्यभार है। அந்த நோக்கம் என்ன?
वो विशेष उद्देश्य क्या है? நான் வாழ்கிற காலத்தை குறித்த அறிவோடு இருக்க வேண்டும். हमें अपने उस समय का जहां पर हम जी रहे हैं उसका हमें ज्ञाता होना चाहिए. தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல दानियल का पुस्तक उसका 2 अध्याय का இப்ப வசனத்தை வாசிக்க வேண்டாம், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். इस वचन को पढ़ने की जरूरत नहीं, कृपया आप लोग इसको अंकित कर लीजिए. நமக்கு நேரம் இல்ல, அதனால நான் கொஞ்சம் வேகமா போறேன். समय हमारे पास नहीं है, इसलिए हम लोग को समय को बचानी है. தானியேல் தேவனிடத்தில் இப்படி ஒரு ஜெபம் செய்கிறான். दानियल परमेश्वर से इस तरह से प्रार्थना करते हैं. அது என்ன ஜெபம் என்றால், वो प्रार्थना है क्या आखिर? ஆண்டவரே, हे प्रभु, ராஜாவின் மனதில் இருக்கிறதை வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி. इस बात के लिए आपको धन्यवाद देते हैं प्रभु कि राजा के मन में जो बात थी मुझे प्रकट करने के लिए धन्यवाद. நீங்கள் வாழ்கிற இடத்தில் தலைவர்கள் இருக்கலாம், आप जहां पर जी रहे हैं वहां पर बहुत सारे अगुवे लोग हो या नेतागण हो, नेतृत्व प्रदान करने वाले लोग हो, பெரிய பணக்காரங்க இருக்கலாம், திறமைசாலிங்க இருக்கலாம், எல்லாவற்றையும் அழகாய் செய்யக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் இருக்கலாம். ज्ञानपूर्ण या बुद्धिमान लोग होंगे, धनवान लोग होंगे, प्रभावशाली लोग होंगे, कौशल पूर्वक कार्य करने वाले लोग होंगे. ஆனால் இந்த உலகத்தில் நீங்க எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், எதுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார், இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ராஜாவின் இருதயத்தில் உள்ளதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். अगर आप इस कालखंड में परमेश्वर की ओर से आप जो जी रहे हैं, आपको किस बात के लिए बुलाहट दी गई है, किस बात के लिए परमेश्वर ने आपको चुना है, अगर आप इस बात को समझ गए, परमेश्वर से इस बात को जानने की कोशिश किए, तो एक बहुत बड़ी आशीष की बात ये होगी कि राजा के मन में அப்ப சும்மா வாழ்கிற ஒரு வாலிபனா இருக்க கூடாது. यूं ही व्यर्थ में जीने वाला एक नौजवान के रूप में हम ना रहें. நான் இருக்கிற காலத்தை குறித்த அறிவு எனக்கு வேண்டும். जिस काल में हम जी रहे हैं उस काल का उचित समझ और पहचान हमें होनी चाहिए. இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற மக்களின் தேவைக்கான பதில் என் கையில் இருக்க வேண்டும். और दूसरा, हमारे आसपास के जो लोग हैं उन लोगों की जो आवश्यकता है वो मुझे मालूम होनी चाहिए. இந்த உலகத்தில் காலத்தை அறிந்த अनेகருக்கு காரியத்திற்கான பதில் கையில் இல்லை. इस समय पर इस काल में जीने वाले बहुत सारे लोग, परंतु इस काल में करने वाले कार्य के ज्ञान उनके पास नहीं है. காலம் தெரியுது, ஆனா காரியத்தை குறித்த அறிவு இல்லை. काल के बारे में उनको जानकारी है, लेकिन कार्य में, इस काल में कार्य करना क्या है उससे वो अनजान है. ஆனால் காலத்தை நீங்கள் அறிகிற வாலிபர்களாய் தலைவர்களாய் இருந்தால், अगर आप काल को समझने वाले, नेतृत्व प्रदान करने वाले या नौजवान होंगे, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஜனங்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான பதிலை, தீர்வை கர்த்தர் உங்கள் கையில தருவார். तब लोगों के मन में रहने वाली समस्याओं का समाधान, लोगों की आवश्यकताओं के बारे में परमेश्वर आपको प्रकट करेंगे. அந்த தீர்வை கர்த்தர் தர வேண்டுமானால், अगर वो समाधान परमेश्वर ही आपको अगर देना है, காலத்தை குறித்த அறிவும் எனக்கு வேண்டும். तब काल के बारे में ज्ञान भी आपको मालूम होनी चाहिए. இரண்டாவது 1 யோவான் 2:27வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. पहला यूहन्ना 2 का 27 पद में इस तरह से लिखा गया है. அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். और यहाँ लिखता है कि पवित्र आत्मा मुझे समस्त बातों को प्रकट करेंगे. அப்ப இந்த மூணு காரியத்தை நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ये 3 कार्यों को बड़ी अच्छी तरह से मन में रख लें आप. ஒன்று, நான் வாழ்கிற காலத்தை குறித்த அறிவு எனக்கு தேவை. सबसे पहली बात, जिस कालखंड में आप जी रहे हैं उस कालखंड को पहचानने का गुण இரண்டாவது, இந்த காலத்தில் ஜனங்களின் கேள்விக்கான தீர்வு எனக்கு தேவை, பதில் எனக்கு தேவை. दूसरा, इस काल में जीने वाले लोगों की आवश्यकता, समाधान की, उनकी समस्याओं का समाधान आपको मालूम होनी चाहिए. இது ரெண்டும் சரியாக நடக்க வேண்டுமானால், अगर ये दोनों कार्य सही प्रारूप में अगर चलनी है तो இது என்னுடைய பலத்தினால் முடியாது. ये मेरे बल के द्वारा होगी नहीं. ஆவியானவரின் பலத்தை நான் சார்ந்து கொள்ள வேண்டும்.
मुझे पवित्र आत्मा के बल के ऊपर निर्भर रहना होगा। இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற வாலிபர்கள், தலைவர்கள், ஊழியர்களுக்கு நான் ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். इस अंतिम दिनों में तमाम जो हमारे नौजवान लोग हैं और तमाम जो हमें आध्यात्मिक रूप से अगुवाई देने वाले अगुवे लोगों को ये स्पष्ट रूप से कहना चाहूंगा। You may have lot of talents. आप में बहुत सी क्षमताएं हो सकती हैं, You may have lot of experience. आपके पास तजुर्बा बहुत हो सकता But है, if you don't depend upon Holy Spirit, everything will be in vain. अगर आप पवित्र आत्मा के ऊपर निर्भर नहीं है तो सब कुछ व्यर्थ हो जाएगा। அப்போ தாவீதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். तब दाऊद के विषय में हम लोग बाइबल में தாவீது सीखते ஒரு हैं। அற்புதமான வாலிபன். दाऊद एक विशेष नौजवान था। கோலியாத்தை கொல்ல போகும்போது தாவீது கையில 5 கல் எடுத்துட்டு போறான். गोलियत को मारते जाते समय दाऊद के हाथों में 5 पत्थर थे। நான் வேதாமக்கல்லூர்ல கேட்கும்போது டீச் பண்ணும்போது கேட்பேன், எப்பா எதுக்கு தாவீது 5 கல்ல எடுத்தான் அப்படின்னு நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது உண்டு. बाइबल कॉलेज के विद्यार्थियों से मैं इस सवाल को हमेशा पूछता रहता हूं कि आखिर उनको 5 पत्थर की आवश्यकता क्यों थी। உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஒரு கல்லு மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கல்ல வச்சு அடிக்கிறதுக்காக அவன் 5 கல்ல எடுத்துட்டு போனான் அப்படின்னு. तो बहुत सारे विद्यार्थी लोग जवाब यूं देते हैं कि पास्टर साहब अगर एक पत्थर अगर हम निशाना चूक जाएंगे तो दूसरा पत्थर से वो मारेंगे। ஆனா வேத வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, परंतु बाइबल हमें इस बात की जानकारी देती है, தாவீது கொலை செய்த அல்லது தாவீது வென்ற கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். इस बात की हमें जानकारी बाइबल देती है कि जिस गोलियत को दाऊद ने मारा उनके और 4 भाई लोग थे। அப்போ கோலியாத்தையும் சேர்த்து 5 பேர். इसका मतलब कुल मिला करके 5 लोग। பைபிள் சொல்லுது இவங்க 5 பேருமே தாவீதும் அவனுடைய யுத்த வீரர்களின் கையிலே செத்து மடிந்தார்கள் அப்படின்னு இருக்குது. और बाइबल बड़ा स्पष्ट रूप से कहती है कि ये लोग भी यानी कि दाऊद के युद्ध के कालखंड के या दौर पर मारे गए। அப்போ தாவீது அவன் கல்லை எரியும்போது அவனுக்கு நல்லா தெரியும், நான் எரிகிற கல்ல கோலியாத்து சாவா, அவன் அப்படி செத்த பிறகும் அவனுடைய சகோதரர்கள் என்னை கொல்வதற்கு வந்தாலும் அவர்களையும் கொல்வதற்கு என்னிடத்துல இன்னும் 4 கல் ரெடியா இருக்குது. तो दाऊद इस बात में बड़ा स्पष्ट था कि मैं निश्चित तौर पर इस गोपन से गोलियत को मार डालूंगा और उसे मार डालने के बाद उनके भाई लोग भी मेरे विरोध में मेरी हत्या करने के लिए आएंगे, मैं उनको भी मारूंगा। इस तरह से दाऊद तैयार था। வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, தாவீதோடு அவன் ஒரு 3 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தான் தாவீது. और दाऊद बाइबल में इस तरह से कहती है कि 3 लोगों को विशेष प्रकार से प्रशिक्षण दिया था। அவன் எதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தானா, கவன்ல கல்லை வைத்து எரிவதற்கு ட்ரைனிங் கொடுத்தான் தாவீது. और दाऊद किस बात की प्रशिक्षण दी थी? गोफन चलाने के लिए। அந்த 3 பேருடைய திறமை என்ன தெரியுமா? और वो 3 लोगों का खास गुण क्या है पता है आपको? தூரத்திலே காற்றிலே அசைகிற இலையை குறித்தவராமல் கல்லினால் அடிப்பதற்கு அவர்களுக்கு திறமை உண்டு. उन लोगों के पास में ऐसी क्षमता थी कि दूर में एक पत्ता हवा से जो हिलती है उसे भी वो मार के गिराने की क्षमता रखते थे। அவ்வளவு திறமையுள்ள தாவீது தான் 5 கற்களை எடுத்துக்கொண்டு போகிறான். याद रखिए, इतना कार्य कुशलता प्राप्त करने वाला दाऊद ही वहां पर इस कार्य को अंजाम देने जाता है। ஆனா கோலியாத்துக்கு முன்னால போய் நின்னு அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. याद कीजिएगा, गोलियत के सामने में जाकर दाऊद किन शब्दों का प्रयोग करते हैं। அவன் கோலியாத்தை பார்த்து நான் என் திறமையை நம்பி வந்திருக்கிறேன் இல்ல, उन्होंने ये नहीं कहा गोलियत के सामने कि मैं अपनी कार्य कुशलता या कार्य क्षमता के निर्भर पे यहाँ नहीं खड़ा, அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு கரடிய சிங்கத்தை கொண்டிருக்கிறேன் அந்த அனுபவத்தை நம்பி வந்திருக்கிறேன் இல்ல, उन्होंने ये भी नहीं कहा कि इससे पहले भालू और शेर को मारने का तजुर्बा है इसलिए मैं यहाँ पर आया हूँ। எனக்கு திறமை குறித்தவராம எரிவதற்கு திறமை இருக்கிறது. उसके पास निश्चित तौर पर एक अचूक निशाना का एक तजुर्बा या क्षमता उसके पास थी பயங்கரமான எதிரிகளை வீழ்த்தின அனுபவம் இருக்கிறது. और कठोर विरोधियों को मार के गिराने की अनुभव भी उनके पास थी। ஆனா இத ரெண்டையும் நம்பி நான் வரல, परंतु इन तमाम बातों को मैं निर्भर करते हुए यहाँ नहीं आया हूँ। இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். इस्राएल के उस परमेश्वर यहोवा के नाम से मैं यहाँ आया हूँ।
இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிற நீங்களா இருக்கட்டும், आज जवान लोग आप लोग क्यों ना हो, இந்த வாலிபர் ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாய் நீங்கள் இருக்கலாம். और इस जवानों के बीच में सेवकाई करने वाले आप लोग क्यों ना हो, உங்களுக்கு இந்த இசக்கார் புத்திரரை போல நேரம் தெரிந்திருக்கலாம். इसकार गोत्र के जैसा आप लोग समय को पहचानते हैं, தானியேலை போல உங்களுக்கு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு அறிவு இருக்கலாம். दानियल के जैसा का छिपे हुए बातों को प्रकट करने की वो ज्ञान और समझ आपके पास हो सकती है, ஆனாலும் தாவீதை போல உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாவிட்டால் நாம் தோற்று போவோம். अगर दाऊद के समान आपका आस्था भरोसा विश्वास पर अगर परमेश्वर पर नहीं है तो निश्चित रूप से आप जो है असफल நம்ம होंगे। வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். इसीलिए हमारा जीवन बहुत ही ध्यानपूर्ण होनी चाहिए। அப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நம்மை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார்? तो इन अंतिम दिनों में परमेश्वर हमारे जीवन में क्या उम्मीद करते हैं? நான் வாழ்கிற காலத்தை குறித்த அறிவு எனக்கு தேவை. हमें जिस कालखंड में जी रहे हैं उस काल को पहचानना हमारे लिए उचित है। என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கான பதில் எனக்கு தேவை. हमारे इर्द गिर्द जो समस्याएं हैं उनकी समाधान उनका जवाब हमें मालूम होना चाहिए। இது எல்லாவற்றையும் தாண்டி நான் கர்த்தரை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிறது ரொம்ப தேவை. इन तमाम बातों के उपरांत पवित्र आत्मा के ऊपर में मेरी निर्भरता होनी चाहिए। ரொம்ப வேகமாக ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். बहुत गिरफ्तार से कुछ बातों को बोलकर मैं என்ற प्रार्थना வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? इसकार शब्द का अर्थ क्या है आपको கிரயத்திற்கு पता है? வாங்கப்பட்டவர்கள். ये लोग जो है मूल यानी कि दाम से खरीदे हुए लोग हैं। They were people who bought with a price. ये लोग वो लोग हैं जिनको दाम देकर खरीदा गया है। ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ये लोग को खरीदा गया है। ஏன் நீங்க வாழ்ற காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்? आखिर आपको अपने काल में काल की पहचानना आपको क्यों जरूरी है? ஏன் இந்த குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும்? आखिर इस खास काल खंड में परमेश्वर की उद्देश्य को उसकी इच्छा को क्यों पूरा करनी है? ஏன் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும்? आखिर आपको इस काल खंड में पवित्र आत्मा पर पूरी निर्भरता क्यों रहनी या ஏன்னா करनी இந்த है? இசக்கார் என்ற பெயருக்கு அர்த்தமே எனக்கென்று ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि इसकार शब्द का अर्थ ही है कि मेरे लिए एक क्रय एक दाम दिया गया है। I am bought with a price. मुझे एक दाम देकर मोल लिया गया है। இன்னைக்கு என்னை சுற்றி நிறைய பேர் மரித்துக் கொண்டிருக்கும் போது, जब मेरे इर्द गिर्द कई प्रकार के लोग मर रहे हैं, உங்களை சுற்றி நிறைய பேர் மரித்துக் கொண்டிருக்கும் போது, जब आपके इर्द गिर्द लोग मर रहे हैं, இன்னைக்கு அந்த ஜெப நேரத்துல சொன்னாங்க அருமையான ஊழியக்காரர் ஒருவர் மரித்து போனதை குறித்து. प्रार्थना के समय इस बात को बताया गया कि कई सेवक लोग मिशनरी लोग ரெண்டு சிறு குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கிற அவர் மரணத்தை குறித்து அவர் சொன்னபோது எனக்கு மிகவும் வேதனையா இருந்தது. छोटे बच्चों की जो बच गए उनके माँ बाप चले गए उनकी मृत्यु के बारे में बताते समय बड़ी वेदना हुई मुझे। நம்மை சுற்றி நிறைய பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். हमारे आसपास कई सारे लोग जो है ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. याद रखिए मेरा और आपके पीछे में जिंदा रहने का एक खास कारण है। சாப்பிட்டு படுத்து தூங்குறது கிடையாது. खाकर सोने या निद्रा करने के लिए नहीं। யார் எப்படி போனா பரவாயில்ல எதுவும் நடக்கட்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுக்கும் இல்ல. इस बात के लिए नहीं कि चाहे जिसका जीवन जैसा भी हो मेरा जीवन तो आनंददायक है। இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டதற்கு காரணம் நீ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நேராக வளர வேண்டும். यीशु मसीह अपने खून को आपको खरीदने के लिए मोल लेने के लिए बोया है बहाया है ताकि आप परमेश्वर की मर्जी को पूरा कर सके। நான் வாசித்த வசனத்துல சொல்லப்படுகிற இந்த இசக்கார் புத்திரர் இவங்களுடைய தன்மையில முதல்ல காலத்தை அறிந்திருந்தார்கள். இரண்டாவது இவங்க தன்மை என்ன தெரியுமா? இவர்கள் பெருகுகிறவர்களா இருந்தார்கள். याद रख लीजिए इसकार के गोत्र के बारे में जो पहला खासियत बात उचित बात यह है कि काल को पहचानते थे। दूसरा बात ये है ये लोग कई गुणात्मक रूप से बढ़ने वाले लोग थे। அதுல கவனிங்க என்னாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல முதல் முறையாக இசக்கார் புத்திரர்கள் உள்ளவர்களை கணக்கெடுக்கிறார்கள். गिनती का पुस्तक पहला का 29 में पहली बार देखा जाता है इस गोत्र के लोगों की गिनना होती है। 54,400 பேர் அதுல இருக்கிறாங்க.
और यहाँ पर कम से कम 59,400 लोग हैं। ரெண்டாவது என்னாகமம் 26 25 ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது. और उसके बाद हम देखते हैं उसी गिनती के पुस्तक में और एक बार जो है उन लोगों की गिनना होती है, और ये जो लोग हैं 1:29 में, அதுல இசக்கார் புத்திரர் இன்னும் ஒரு மடங்கு கூடி 62,400 மாறுகிறார்கள். और हम देखते हैं कि यहाँ पर इनकी गुना बढ़ते हुए देख रहे हैं कि और ये लोग 62,000 की संख्या में बढ़ जाते हैं। இன்னொரு 1 நாளாகமம் நாம் வாசித்த அதே புத்தகத்துல 7வது அதிகாரம் 5வது வசனத்துல மூன்றாவது முறை கணக்கெடுப்பு நடக்கிறது. और तीसरी बार हम देखते हैं कि पहला इतिहास 7:5 में यहाँ पर उनकी गिनती होती है। 87,000 பேர் அதுல இருக்கிறாங்க. यहाँ पर हम देखते हैं लगभग 87,000 लोग हैं। நீ இசக்கார் புத்திரரா இருந்தால், अगर आप इस्साकार के गोत्र के लोग हैं, காலத்தை குறித்த அறிவு உனக்கு தேவை. सबसे पहला आपको समय का पहचान होना जरूरी है। நான் எப்படியாவது வாழ முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நன்றாக வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தேவை. आप यूं ही चाहे जैसा चाहते हैं वैसे आप जी नहीं सकते। आपको ये एहसास होना चाहिए कि आपको खरीदा गया है। மூணாவது, இந்த பீகார் முழுவதும் நீங்கள் எண்ணிக்கையிலே பெருக வேண்டியது அவசியம். तीसरी बात है कि इस बिहार में रहने वाले आप लोगों की संख्या இன்னைக்கு இந்த வாலிபர் கூட்டத்துல 100 பேர் இருந்து அடுத்தது 200 ஆகணும், 300 ஆகணும், 500 ஆகணும். It needs to be multiplied. That is the characteristics of Issachar. और आज हम लोग देखते हैं कि इस आज की संख्या में इस सभा पर में 100 लोग हैं। आने वाले काल खंड में जो है ये 200 500 इस तरह से बढ़ते जानी चाहिए। அப்ப இந்த இசக்கார் புத்திரரா இருந்தால், अगर हम इस्साकार के गोत्र के लोग अगर हैं तो உன் நேரம் என்ன என்பது உனக்கு தெரிந்திருக்கும். You will know your time. सबसे पहली बात आपको अपना समय का ज्ञान होगा। You will be a leader of the apt time. சரியான நேரத்திற்கான தலைவனாய் நீ இருப்பாய். आप जो है सही समय पर रहने वाला एक नेतृत्व प्रदान करने वाला अगुवा होंगे आप। நீ அப்படி தலைவனாய் இருந்தால் ஆண்டவர் உனக்கு என்ன ஃபேவர் கொடுக்கிறார், ஆண்டவர் உனக்கு என்ன உதவி செய்கிறார், அதையும் நீங்க சொல்ல போறேன். और आप अगर वैसा होंगे तो परमेश्वर आपको क्या काम देंगे ये भी मैं आपको बता दूं। நீ அப்படிப்பட்ட ஒரு இசக்கார் புத்திரரா இருந்தால் முடிவு என்ன, அதையும் நான் சொல்ல போகிறேன். अगर आप इस्साकार के गोत्र के संतानों के जैसा होगा तो आपका अंतिम समापन क्या होगा, अंजाम क्या होगा, ये भी मैं बताना चाहता हूँ। பைபிள்ல ஒரு 2 குறிப்பிட்ட கூட்டத்தை பற்றி சொல்லப்படுகிறது. बाइबल में 2 झुंड के विषय में कहा गया है। நீதிமொழிகள் 29:18 ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லுகிறார். नीति वचन 29:18 में एक झुंड के विषय में लिखा गया है। இந்த கூட்டம் என்ன கூட்டம்னா, ये कौन सा झुंड है? தரிசனம் இல்லாத ஒரு கூட்டம். ये एक ऐसा झुंड है जिनके पास में कोई दर्शन नहीं है। இன்னொரு கூட்டத்தை பத்தி ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ओसिया के पुस्तक 4:6 में लिखा गया है। இந்த கூட்டம் என்ன கூட்டம்னா, அறிவு இல்லாத கூட்டம். ये कौन सा झुंड है? इनके पास ज्ञान रहित लोग हैं। ஆண்டவருக்கு கனவு காணுகிற கூட்டம் அவசியம் இல்லை. याद रख लीजिए, परमेश्वर को इस तरह की झुंड की आवश्यकता नहीं है। ஆண்டவருக்கு தரிசனம் உள்ளவர்கள் தேவை. परमेश्वर को दर्शन पाए हुए लोग चाहिए। நம்முடைய தேசத்துக்கு யார் தேவை? हमारे देश में किन लोगों की आवश्यकता है? கனவு காண்றவங்க அவசியம் கிடையாது. स्वप्नधारी लोगों की आवश्यकता नहीं। இது அப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும், கனவு காண்றவங்க அவசியம் இல்ல. इस तरह के लोग नहीं चाहिए जो लोग सिर्फ काल्पनिक रूप से इस बात को தரிசனம் உள்ளவர்கள் தேவை. परमेश्वर को दर्शन पूर्ण लोग चाहिए। அப்ப தரிசனம் உள்ளவர்கள், तब दर्शन पूर्ण लोग, அவங்கதான் தேவனுக்காக இசக்காரின் புத்திரராய் செயல்பட முடியும். यही लोग इस्साकार के गोत्र के रूप में कार्य कर सकते हैं। அப்ப ஏன் தரிசனம் இல்லாமல் போகிறது? तो आखिर दर्शन इनके पास में क्यों नहीं है? வேத வசனம் இல்லை, வேத வசனம் இல்ல, வேத வசனத்தோடு நேரம் இல்லை. क्योंकि इनके पास में परमेश्वर के वचन के पास ये लोग समय का निवेश नहीं करते। ரெண்டாவது, ஏன் ஞானம் இல்லாம दूसरा बात, इन लोगों की यहाँ पर ज्ञान क्यों नहीं है? ஏன்னா வசனமும் தேவையில்லை, ரெண்டாவது ஆண்டவரும் தேவையில்லை. सबसे पहली बात, इन लोगों को वचन भी नहीं चाहिए, दूसरा परमेश्वर भी नहीं चाहिए।
ஆனா இந்த இசக்கார் புத்திரர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? लेकिन इस्साकार के गोत्र के लोग कैसे थे जानते हैं आप? அவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தார்கள். वे लोगों ने परमेश्वर को जो आदर देनी थी, वे लोग परमेश्वर தேவன் को என்ன வார்த்தை கொடுத்தாரோ, நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் வேதாகமம் கிடையாது. उन दिनों में परमेश्वर का वचन नहीं था, ध्यान दीजिए। வாயினால சொல்லப்பட்ட தேவ வார்த்தை தான் இருந்தது. मुंह के द्वारा मौखिक रूप से बोले जाने वाला परमेश्वर का वचन मात्र था। தேவன் அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசின வார்த்தை மட்டும்தான் இருந்தது. उन दिनों में भविष्यवक्ता के द्वारा बोला गया परमेश्वर का वो वाणी थी। இன்னைக்கு நான் மதுரையில இருந்து பேசுறேன், நீங்க பீகார்ல இருந்து கேக்குறீங்க. இந்த வசதிகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. आज मैं मधुर से बोल रहा हूँ और बिहार से सुन रहे हैं, उन दिनों में इस प्रकार की सुविधा नहीं थी। இது எதுவும் இல்லாத காலத்தில் ये ऐसे कालखंड में रहते समय இசக்கார் புத்திரர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார்கள். इस्साकार के गोत्र के लोग परमेश्वर के वचन के अनुरूप चलते गए। இன்னைக்கு பீகார்ல இதை கேட்கிற வாலிப ஊழியர்களாகட்டும், தலைவர்களாகட்டும், வாலிபர்களாகட்டும், आज इस बिहार में सुनने वाले, चाहे आप नौजवान पासवान गण क्यों ना हो, जवान लोग क्यों ना हो, நீங்க செய்ய வேண்டிய கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर आपसे जो उम्मीद करता है वो कार्य क्या है पता है आपको? கர்த்தர் உங்ககிட்ட விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर आपसे जो उम्मीद कर रहा है क्या நீங்க पता है आपको? தேவனுக்கு பிரியமுள்ள ஊழியராய், வாலிபராய் நீங்கள் செயல்பட வேண்டும். आप परमेश्वर के लिए प्रिय जवान या सेवक के रूप में तब्दील हो जाएं। அப்படிப்பட்டவர்களா இருக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ऐसा ही बनने के लिए परमेश्वर आपको बुलाहट दी है। இந்த இசக்கார் புத்திரருடைய முன்காலம் எப்படி இருந்தது என்றால், इस्साकार गोत्र के लोगों की पूर्व जीवन कैसी थी? அவர்களுடைய கோத்திரம் அவர்கள் வித்தியாசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वे लोग, उनका गोत्र जो है एक खास रूप से अपने जीवन को व्यतीत करते थे। தேவனுக்கு பிரியமில்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वे लोग ऐसे हालात में जी रहे थे जो परमेश्वर के लिए अप्रिय था। மோசேயின் காலத்தில் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பப்படும் போது இசக்கார் புத்திரர் தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள். मूसा के समय पर जब वे लोगों को जासूसी करने के लिए कानान भेजा गया था, वे लोगों ने गलत प्रकार की वहां पर संदेशा को ले आया। மோசேயின் காலத்தில் வாழ்ந்த இசக்கார் புத்திரர் தவறான செய்தியை கொண்டு வந்த போது, मूसा के समय पर जब वे लोगों ने गलत संदेश को ले आया, தாவீதின் காலத்திலே வாழ்ந்த இசக்காரின் புத்திரர் தேவனுக்கு பக்கத்தில் உண்மையாய் நின்றதுனால கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி அந்த தலைமுறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். परंतु दाऊद के समय पर वे लोग दाऊद के साथ मिलकर परमेश्वर के योग्य जीवन जीने के कारण परमेश्वर ने उनकी जीवन में भारी तब्दीलियां ले आया। இன்னைக்கு நீங்க வாலிபர்களாய், வாலிப தலைவர்களாய், ஊழியர்களாய் இந்த செய்தியை கேட்கிற நீங்க அத்தனை பேரும் आज जवान पास्टर्स और जवान जो लोग हैं, आप तमाम लोग जो वचन को सुन रहे हैं, இசக்கார் புத்திரரை போல இருந்து इस्साकार के संतानों के जैसा रहकर, எங்களுக்கு முந்தின தலைமுறை தவறு செய்திருக்கலாம், हो सकता है कि हमारे पहले के जो पीढ़ी है गलती की होगी, எங்களுக்கு முந்தின தலைமுறை தேவனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம், हमारे इससे आगे के पूर्व अगवे लोग परमेश्वर के विरोध में कार्य को किए होंगे। ஆனா நாங்க தேவனுடைய பட்சத்தில் நிற்க விரும்புகிறோம் என்று உங்களை ஒப்பு கொடுத்தால், अगर आप इस बात का समर्पण करेंगे कि प्रभु हम लोग आपके पक्ष में खड़े हो जाएंगे, தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். तब परमेश्वर इस बात का सामर्थ्य रखता है कि वो நீங்க आपको அப்படிப்பட்ட வாலிபர்களா இருந்தால், अगर आप ऐसे जवान लोग हैं तो கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். परमेश्वर आपको और एक आशीष जो देना चाहता है, मैं आपको बताना அந்த चाहता हूं। 1 நாளாகமம் 12 அதிகாரம் 32வது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, अगर आप पहला इतिहास 12 का 32 को अगर आप आखिरी भाग में इस बात को अगर देखना चाहते हैं तो இந்த நேரத்தை அறிந்த இசக்கார் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? जानते हैं इस इस्साकार के गोत्र को परमेश्वर ने कौन सी आशीष दी? அவர் சொல்வதை கேட்பதற்கு இஸ்ரவேலில் சகோதரர்கள் அத்தனை பேரும் ஆயத்தமா இருந்தார்கள். इन लोगों का कहा हुआ बात को पूरा करने के लिए इस्राएल के बाकी सारे लोग तैयार थे। அவங்க சகோதரர்கள் அத்தனை பேரும் அவங்க சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள்.
और उनके भाई सारे लोग जो तैयार थे इनकी वाणी को पूरा करने के लिए। நீங்க உங்க காலத்தை மட்டும் அறிந்தால் போதும். अगर आप अपने काल को पहचान लेंगे तो काफी है। நீங்கள் உயிரோடு இருக்கிற கிரயத்தை அணிந்து கொண்டால் போதும். अगर आपको इस बात का इल्म होगा कि आपको मोल लिया गया है, ஆவியானவரை சார்ந்திருந்தால் போதும். अगर आप पवित्र आत्मा के ऊपर में पूरा भरोसा करते हैं तो உங்களுக்கு முந்தின தலைமுறைகள் செய்த தவறை மறந்து தூர தூக்கி போட்டு நான் உண்மையா இருக்க போறேன் நீங்க நின்னா மட்டும் போதும். अगर आप अपने पहले की पीढ़ी की गलतियों को प्रभु माफ करते, उस बात को कहकर आप इस बात का निर्णय लेंगे कि प्रभु मैं आपके पक्ष में खड़ा रहूंगा। உங்கள் சத்தத்தை கேட்டு செயல்படுவதற்கு கர்த்தர் நூற்றுக்கணக்கில் வாலிபர்களை கொண்டு வருவார். परमेश्वर ऐसे कई असंख्य जवानों को आपके पास भेजने के लिए तैयार है ताकि वे लोग आपकी वाणी को सुन सके। நீ இன்னைக்கு இசக்கார் புத்திரரா இருக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயா? क्या आज आप अपने आप को इस्साकार के गोत्र के संतानों के रूप में जीने के लिए समर्पित करेंगे? நீ அப்படி ஒப்பு கொடுத்தால் अगर आप ऐसा समर्पण करेंगे तो ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அதையும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். और परमेश्वर आपको आशीष क्या देगा ये भी कहकर मैं प्रार्थना करना ஆண்டவர் चाहता என்ன हूँ। ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? क्या आशीष देगा परमेश्वर आपको? அதே 1 நாளாகமம் நாம் வாசித்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. और वही पहला इतिहास का पुस्तक में आखिरी भाग में जब हम देखते हैं तो ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? जानते हैं कि उसका आशीष का कारण या அவங்க कारण இந்த இசக்கார் புத்திரர் தரிசனம் உள்ளவர்களாய் தேவன் வைத்திருக்கிற காலத்தை அறிந்திருந்தபடினால் தங்கள் தலைமுறையில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் அவர்கள் மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. तो याद रख लीजिए इस्साकार के गोत्र जो समय को पहचानते थे, जो लोग क्या कार्य को करना उचित था, वे लोग इस बात को जानते थे। अपने आप को समर्पित करने की वजह से ये लोगों को इस बात का मालूम था कि उस किस काम को वे लोग करेंगे। बिल्कुल इस बात से वे लोग जानकारी रखते थे। இது பேண்டமிக் காலம்தான். निश्चित तौर पर ये जो है एक बहुत बड़ा महामारी का समय இந்த சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை தான். ये परिस्थिति बिल्कुल विकट परिस्थिति जरूर है। இந்த காலம் நாம் எதிர்பாராத வித்தியாசமான காலம்தான். ये एक ऐसा काल है जिस काल की आपने उम्मीद नहीं की थी। பணம் உள்ளவர்களா இருக்கட்டும், ஞானம் உள்ளவர்களா இருக்கட்டும், அனுபவம் உள்ளவர்களா இருக்கட்டும், படித்தவர்கள் என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிற காலமா இருக்கலாம். निश्चित तौर पर ये ऐसे काल भी है कि किसी भी वर्ग के लोगों को ये नहीं पता कि आखिर करना क्या है। ஆனால் அவர்கள் மூலமாய் வர முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க மூலமாய் நீ இசக்கார் புத்திரரா இருந்தால் உன் சந்ததிக்குள்ள நீ வாழ்ற இடத்துல நீ வசிக்கிற ஊர்ல நீ வசிக்கிற குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வர முடியும். अगर आप ऐसा इस्साकार के गोत्र के संतान के रूप में अगर आप जी रहे हैं और बाकी संसार के लोगों की हालात अगर अजीबो गरीब आज भी वर्तमान परिस्थिति में है, आपके द्वारा परमेश्वर उन लोगों के जीवन में उन खुशियों को लाकर ஆனா இந்த அதிகாரம் அப்படி மட்டும் முடியலங்க. लेकिन याद रखिए ये अध्याय ऐसा ही समाप्त नहीं हुआ। அப்ப வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், அப்படி இது முடியல. सिर्फ ऐसा ही ये जो अध्याय समाप्त नहीं हुआ कि उस कालखंड के लोग जो है आनंदित हुए। இன்னொரு காரியமும் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और एक कार्य भी वहां पर होता है। இவர்கள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் और जो कालखंड में वे लोग जी रहे थे, முழு இஸ்ரவேல் மேலும் தாவீது ராஜாவாய் வந்து அமர்ந்தார். याद रख लीजिए पूरी सीमा इजराइल की क्षेत्र पर राजा दाऊद पूरी तरह से राज्य का काम किया। இன்னைக்கு நான் இத சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புறேன். मैं ये कहकर समाप्त करना चाहता हूँ। நீங்க இசக்கார் புத்திரரா இருந்தால் अगर आप इस्साकार गोत्र के लोग के जैसा होंगे, உங்க காலத்துல முழு பீகார்ல சந்தோஷம் வருவது மட்டுமல்ல, सिर्फ आपके कारण पूरा बिहार में आनंद विभोरित होने वाला काल नहीं हो पाए, முழு இந்திய தேசத்தில் சந்தோஷம் வருவது மட்டுமல்ல, सिर्फ पूरी भारत में ही आप आनंद को लाएंगे ऐसा बात नहीं। நாம் இசக்கார் புத்திரரா இருந்தால் अगर हम इस्साकार गोत्र के लोगों के जैसा रहेंगे, நம்முடைய காலத்திலே முழு இந்திய தேசமும் இயேசு கிறிஸ்து அரசாளுகிற ராஜ்யமாய் மாறும். हमारे कालखंड में हमारे ही देश में इस देश पर यीशु मसीह ही राजा के रूप में राज्य करने का काल भी आएगा। அப்ப நம்ம சந்தோஷமாய் அவரை சந்திக்க செல்லும் போது சொல்ல முடியும், என்னுடைய காலத்திலே எங்கள் தேசம் சந்தோஷமா இருந்தது. காரணம் தாவீது எப்படி ராஜாவாய் இசக்காரின் நாட்களில் மாறினானோ அதே போல நாங்கள் வாழ்ந்த நாட்களில் முழு தேசத்திலும் இயேசு கிறிஸ்து ராஜாவாய் அரசாண்டார்.
जिस तरीके से इस्साकार के गोत्र के लोगों ने दाऊद के काल के समय पर पूरी तरह से परमेश्वर की पक्ष में आकर जिया, अगर नहीं। वैसा ही जीवन अपने आप को समर्पित करते हुए जिएंगे, इसी राष्ट्र में हम देखेंगे कि हम उस खुशहाली परिस्थिति को इसी राष्ट्र में हम परमेश्वर की महिमा के लिए ला सकते हैं। இன்னைக்கு இவ்வளவு நடக்கன்னா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்றுதான். अगर ये सारी बातें अगर घटना या इसे करना है, तो मैं आपसे एक ही बात को पूछता हूँ, தயவு செய்து இசக்காரின் புத்தராய் இருப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. दया करके इस्साकार के गोत्र के संतानों के जैसा होने के लिए अपने आप को समर्पित करें। நம்முடைய நாட்களிலே இந்திய தேசத்தின் மேல் இயேசு கிறிஸ்து ராஜாவாக அமர்த்தப்படட்டும். हमारे ही जीने के काल समय पर यीशु मसीह इस राष्ट्र पर राज्य करे। இது இனி இந்து தேசமாய் அல்ல, இயேசுவின் தேசமாய் நம்முடைய தேசம் மாறட்டும். और परमेश्वर इसे किसी और राष्ट्र के रूप में नहीं, परंतु परमेश्वर की राष्ट्र के रूप में इसको तब्दील कर दे। ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். हे प्रभु, इस बात के लिए हम लोग अपने आप को समर्पित कर दें। அப்படி சொல்றவங்க மட்டும் நீங்க இருக்கிற இடத்துல என்னோடு கூட கண்களை மூடும்படி கேட்கிறேன். ऐसे मानने वाले लोग, ऐसे अंगीकार करने वाले लोग मेरे साथ आंख बंद कीजिए और प्रार्थना में शामिल हो जाइए। நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். जहां पर अगर आप हैं, अगर आप घुटने में आना चाहते हैं तो कृपया घुटने में आ जाए, मैं आपके साथ प्रार्थना करना चाहता हूँ। நான் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பதாக நீங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த ஒரே ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு இசக்கார் புத்தராய் என் காலத்தை அறிந்து கொள்ள நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, आप बोलिए परमेश्वर से, प्रभु इस्साकार के गोत्र के संतान के रूप में मैं इस कालखंड में अपने आप को पूरी तरह से समर्पित करता हूँ। அந்த பொருத்தனையோட நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். आइए हम अपने आप को इस तरीके से हम समर्पित करें अपने आप। அப்படி ஒப்புக் கொடுக்கிறவங்க கண்களை மூடி உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். जो लोग इस तरह से समर्पित करते हैं, आइए उनके साथ मिल करके मैं प्रार्थना करूँ। அன்பின் பரலோக பிதாவே, மான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रेमी स्वर्गीय पिता, इस अच्छे समय के लिए आपको धन्यवाद देता हूँ। ஆண்டவரே, இந்த யூத் ரிவைவல் கேம்புக்கு நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். इस यूथ रिवाइवल कैंप के लिए पूरे दिल से मैं आपको धन्यवाद देता हूँ। ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். धन्यवाद देते हैं आपकी उपस्थिति में हमें लाने के लिए। தடைகள் எல்லாம் மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். बाधाओं को तोड़ने के लिए धन्यवाद देते हैं। ஆண்டவரே, நாட்களே எங்கள் தேசம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். प्रभु, हमारे काल खंड में ही ये राष्ट्र आपके हथेली पर आ जाए पिता परमेश्वर। ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கைகளும் இசக்கார் புத்தராய் இருக்க தொடர்ந்து தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். ஆண்டவரே, इसे सुनने वाले तमाम तेरे बच्चे लोग इस्साकार के संतान के रूप में बदलने के लिए अपने आप को पूरी तरह से समर्पित कर दे प्रभु। ஆண்டவரே, எங்களுக்கு முந்தின தலைமுறை செய்த தவறுகளை விட்டுவிட்டு प्रभु, जो भी गलतियां हमारे पहले की पूर्व पीढ़ी ने किया है, उन बातों को हम छोड़ दें। எங்கள் அனுபவங்கள், எங்களுடைய ஞானம், எங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மை சார்ந்து உமக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, वो हमारे खुद के ज्ञान, हमारे तजुर्बा, इन तमाम बातों को त्याग कर तेरे पवित्र आत्मा के ऊपर ही भरोसा करे प्रभु। ஆண்டவரே, எங்களை இசக்கார் புத்தராய் நீர் மாற்றும். प्रभु, इस्साकार के संतान के जैसा हमें बदल दीजिए। உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து முன் செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். इस बात का हम एहसास करें कि तेरे बहुमूल्य रक्त के द्वारा खरीदे गए हैं, हम आगे बढ़ते रहे हैं प्रभु जी। நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே और तेरे वचन जो हम लोगों ने सुना, उसके अनुरूप में ही எங்கள் காலத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் எங்கள் தேசத்திலே உண்டாகட்டும். हमारे ही काल में इस देश में बहुत बड़ी आनंद की बात इस देश में होने पाए। ஆண்டவரே, அந்த சந்தோஷம் நீர் ராஜாவாய் வந்ததினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கட்டும். ஆண்டவரே, और वो खुशी प्रभु इस बात का हो कि प्रभु तू इस देश का राजा हो गया है। அதற்காக எங்களை முற்றிலும் உம்முடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். इस बात के लिए प्रभु पूरी तरह से हम लोग अपने आप को तेरे हाथ में दे देते हैं प्रभु। இசக்கார் புத்தர் நாங்கள் பார்த்ததை போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பல நூறாக, ஆயிரங்களாக, லட்சங்களாக பெருக கர்த்தர் உதவி செய்யும். इस्साकार के गोत्र के लोगों के जैसा प्रभु जी कई बहुत संख्या के रूप में बदलते जाने में तू मदद कर प्रभु जी। உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. मात्र तेरा नाम ही ऊंचा हो प्रभु जी। இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, हे स्वर्गीय पिता।